காலை வச்சனே எடுத்து வரு கண்ணை மூடிட்டு புரிஞ்சிரு. இறங்கிட்டீங்க லவுக்குன்னு. எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆக்சுவலாக ஸ்டிக் இல்லைன்னா கண்டிப்பாக முடியாது. ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா வெள்ளிங்கிரி வந்திருக்கிறோம். ஸோ நம்ம போன டைம் வந்தோம், ஃபஸ்ட் டைமு, இது செகண்ட் டைமு. இந்த டைம் பார்த்திங்கன்னா சும்மா க்ரௌடு அதிகமாக இருக்குது. சிவராத்திரிக்கு நீங்கள் 3 நாள் இருக்குது. வியாழக்கிழமை வந்திருக்கிறேன். ஸோ மேலே போக போகிறோம். போய் நம்ம எல்லாம் செக் பண்ணிவிட்டு மேலே போக போகிறோம். எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு ஒவ்வொன்றா நாங்கள் அப்டேட் பண்ணுறேன். நம்ம இப்போ கோவிலுக்குள்ளே வந்துட்டோங்க. இங்கே பக்கத்துலேயே மூங்கில் குச்சிலாம் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம உள்ளே கொஞ்சம் மேலே ஏறினோம்னா அங்கே பக்கத்தில் மூங்கில் குச்சி இருக்க எடுத்துக்கலாம். அதேமாதிரி பேக்கெல்லாம் செக் பண்ணுவாங்க. 1 யூஸ் வாட்டர் பாட்டிலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் நம்ம வீட்டிலேருந்தே கொண்டு போய்க்கலாம். சரி வாங்க மலை ஏறலாம். நம்ம ஃபஸ்ட்டு மலை ஏறிட்டுருக்குறோம். பார்த்தீங்கன்னா மணி 4-5 ஆச்சு. இப்போ ஃபஸ்ட்டு மலை ஏறிட்டுருக்குறோம். இப்போவே இந்த வாங்குது, கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது. எல்லாம் டார்ச் வச்சுட்டு வராங்க பாருங்கள். அப்படி கீழே பார்த்தீங்கன்னா டார்ச் வச்சுட்டு வந்துருப்பாங்க. இருக்கிற இது ஒன்று தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுக்கப்புறம் 2-3 கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் 4-5-7 கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். டார்ச் ஒன்று எடுத்துக்க வேண்டியதான். பார்த்தீங்கன்னா மேலே ஏறுது. கொஞ்சம் தூரம் வந்து உட்காந்துருக்குறேன். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், லைட் அடிச்சுட்டு வராங்க பாருங்க நிறைய பேர். காட்டுறேன், தெரியுதுங்களா? நிறைய பேர் லைட் அடிச்சுட்டு வந்துருக்காங்க. நம்ம அப்படியே ஒவ்வொரு மலையாக போகும்போது எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு அதை ஒவ்வொன்று காட்டுறேன். காய்ஸ், வெற்றிகரமாக ஃபஸ்ட்டு மலை கிராஸ் பண்ணிட்டோம். கரெக்டாக ஒரு 1 ஹவர் ஆகிடுச்சு எனக்கு. விநாயகர் கோவில் தாண்டியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் சன்ரைஸ் வர மாதிரி இருக்குது. சன்ரைஸை பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்குள்ளேயும் டைம் ஆயிரும் போல். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணலாம், எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 மலை ஏறியாச்சு காய்ஸ். இப்போ 3ஆவது மலை வந்துட்டோம், வழுக்குப்பாறை. பார்த்துக்கோங்க, இதுதான் 3ஆவது மலை. வெற்றிகரமாக நம்ம 4ஆவது மலை வந்துட்டோம். இந்த மலை பார்த்தீங்கன்னா 1001 மரம் ஒரு சீன் 1001 மூவியில் சோழர்கள் தேடி போகிற மாதிரி அதே மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வியூ சூப்பராக இருக்குது பாருங்கள். 3 வழுக்குப்பாறை ஏறி 4ஆவது கொஞ்சம் ஏறிட்டோம். நீ அடுத்து 5 தான். அந்த மேலே ஏறிட்டோம்னா அடுத்து 5ஆவது மலை. அது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். வியூ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது இந்த இடம். சன்னு வேறு மேலே ஏறிடுச்சு. நம்ம அப்படியே 5ஆவது மலை போயிட்டு அது எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன், வாங்க போகலாம். ஆக்சுவலாக இங்கேருந்து வியூ பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது. இங்கே காட்டுறேன், பார்த்தீங்களா? ஃபுல்லாக மிஸ்ட்டு தான். கீழே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துருக்காங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் ஈஸியாக நினச்சிட்டு போனோம்னா கஷ்டமே தெரியாது. ஃபஸ்ட் டைம் வந்தப்போ கூட எனக்கு இந்த அளவுக்கு டயர்டானதில்லை, எந்த ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்டும் இல்லை. ஆனால் இந்த டைம் ஃபுல்லாக ப்ராப்பராக வந்தாலும் ஏறது லேட் ஆகுது. இன்னும் ஏறிட்டு தான் இருக்கிறேன். ஃபுல்லாக மிஸ்ட்டுங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிஸ்ட்டு கவர் பண்ணிடுச்சு. இந்த இடத்துக்கு எப்போ வந்தாலும் மிஸ்ட்டு ரொம்ப அதிகமாக தாங்க இருக்குது. சில்லுன்னு இருக்குது, இந்த களைப்பே தெரியல. இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம்னா 5ஆவது மலையில் இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிஸ்ட்டு. அந்த சைடு பக்தர்கள்லாம் நடந்து போயிட்டுருக்காங்க. எனக்கு பின்னாடி பாருங்கள், ஃபுல்லாக மிஸ்ட்டு தான். செம்மையாக இருக்குது. சரி பாருங்களேன், சூப்பராக இருக்குது. அடுத்தது 6ஆவது மலை. 6ஆவது மலை அங்கே தெரியுதுங்களா? அதாவது இந்த பீமை உருண்டேம்பாங்க, அங்கே தெரியுது பாருங்கள். அந்த மலை ஏறி இறங்கிட்டோம்னா அடுத்து 7ஆவது மலை. இப்போ மணி 8:28 ஆச்சு. நம்ம கிளம்பும் போகும்போது 5 o'clock. இப்போ 8:28 ஆச்சு கரெக்டாக. 5.5 கிலோமீட்டர் மேலே வந்துருக்குறோம்.
அதாவது அடிவாரத்தில் இருந்து 5வது மலைன்னு 5.5 கிலோமீட்டர். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலான்னு உட்காந்துட்டேன். ஆனால் ஒன்று, புதுசாக வரவங்களாம் எப்படி தான் மேலே ஏறி வராங்கன்னே தெரியல. தயவு செஞ்சு இந்த புதுசாக வரவங்களாம் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, நைட்டே வந்துருங்க, அதுதான் பெஸ்ட்டு. அதாவது ஈவினிங் 5 o'clock 6 o'clock அந்த மாதிரி ஏற ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரெஸ்ட்டு கூட எடுத்துக்கலாம், வெயில் இருக்காது. இறங்கும்போது கரெக்டாக ஒரு 6 மணி 7 மணிக்கெலாம் ரீச் ஆயிடலாம். அதாவது ரெஸ்ட் எடுத்து இறங்கினா. அது 4 மணி 5 மணி அந்த மாதிரி டைம்லலாம் வந்தாங்கன்னா கண்டிப்பாக மாட்டிப்போங்க. ஏன்னா இப்போ கொஞ்சம் மிஸ்டாக இருக்கனால தெரியல. பாருங்கள், வெயில் வந்துருச்சு. எவ்வளோ நேரம் மிஸ்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஃபுல்லாக க்ளவுடாக தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக க்ளவுடு தான். எப்படியோ ஒரு 1.5 hours ஆயிரும் எனக்கு தெரிஞ்சு. சாமியை பார்த்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டை போட்டுட்டு இறங்குறதுக்கு கீழே வரக்கே எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 மணி ஆயிரும். போன டைமில் ஃபஸ்ட் டைம் ஏறி ஃபுல்லாக கிராம்ட்டு பிடிச்சி ஏறினது 3 hours ஏறிட்டேன். ஆனால் இறங்குனது 6 hours. 6 மணி 7 மணிக்கு தான் கீழே இறங்கினேன். அதனால் கொஞ்சம் புதுசாக ஏறுறவங்க, இந்த பழக்கம் இல்லாமல் ஏறுறவங்க, இந்த ட்ரிங்க் பண்ணுறவங்க, ஸ்மோக் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் தயவு செஞ்சு கொஞ்சம் நல்லா பாடியை ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு 1 week ரன்னிங்கு இந்த மாதிரி வாக்கிங்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே ஏறுங்க. இல்லைன்னா கண்டிப்பாக மாட்டிப்பேங்க. நிறைய பேர் தெரியாதவங்களாம் வந்துடுறாங்க, ஒரு ஆர்வத்தில் ஏறிடலாம் அப்படின்னு. தப்பு இல்லை, பட் பாடியும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாங்கன்னா திருப்தியாக போகலாம். அதாவது நம்ம என்ன கொண்டு வந்திருக்கிறோம்னா, லெமன் ஹனி வித் சால்ட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு ட்ரிங்க்கு. அதாவது 500 ml பாட்டில் இது. இதில் வந்து 2 லெமன், அப்புறம் 2 ஸ்பூனு ஹனி, அப்புறம் 1/2 ஸ்பூன் சால்ட்டு இதை மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். நம்ம 200 ml எடுத்துக்கலாம், ஒரு லெமன் போட்டு. 1/2 லெமன் கூட போட்டு எடுக்கலாம். நான் 2 லெமன் போட்டிருக்கேன். இதை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிட்டோம்னா கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த ஜிம்முக்கு நான் யூஸ் பண்ணுவேன், ப்ரீ ஒர்க் அவுட்டை நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ நான் ட்ரக்கிங் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி கொண்டு வந்துட்டேங்கன்னா கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும், டயர்டு தெரியாது. அப்புறம் ஒரு பாட்டில், வாட்டர் பாட்டில் கொண்டு வந்திருக்கிறேன், ஒரு வாட்டர் பாட்டில். அதுக்கப்புறம் இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த முறுக்கு, பிஸ்கெட் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் கொண்டு வராதுங்க. மோஸ்ட்லி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ், ஆரஞ்சு, ஆப்பிள், பனானா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃபனில் போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா ப்ராப்ளம் இல்லை, பச்சை எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இல்லைனா கீழே அன்னதானம் போடுவாங்க, 25 hours போகிற மாதிரி சொன்னாங்க. நீங்கள் எதுக்கும் கொண்டு வந்துட்டிங்கன்னா நம்ம இங்கே சாப்பிட்டுக்கலாம், ஓகேங்களா. மோஸ்ட்லி நிறைய பேர் கீழே இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு சண்டே தான் சிவராத்திரி 15 நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கே ஏகப்பட்ட க்ரௌடு, கீழே ஃபுல்லாக க்ரௌடு, ஏகப்பட்ட வெஹிக்கிள்ஸ். நினச்சிட்டா வந்தால் மேலே ரொம்ப கூட்டமாக இருக்கும்னு. ஆனால் நிறைய பேர் நான் ஏற டைமில் நிறைய பேர் கீழே இறங்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் அவளுக்கு கூட்டம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஃப்ரீயாக தரிசனம் வாங்கலாம். ஐயா ஆசீர்வாதத்தோடு நம்ம திருப்தியாக கீழே போகலாம். நிறைய பேர் கூப்பிட்டு பார்த்தேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு பார்த்தேன், எல்லாம் வரல அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. போன டைம் நான் தனியாக தான் வந்தேன், ஃபஸ்ட்டு டைமே தனியாக தான் வந்தேன். இது செகண்ட் டைமும் தனியாக தான் வந்திருக்கிறேன். ஸோ யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணலை, போகணுன்னு ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு, தனியாக வந்துட்டேன். நம்ம எல்லாரையும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டு இருந்தோம்னா ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுவாங்க, அவங்க ஒரு டேட் சொல்லுவாங்க. அந்த டைம் நம்ம போகலான்னு பிளான் இருப்போம், அந்த டைம் அவங்க வரமாட்டாங்க. கடைசியில் ஏதாவது ரீசன் சொல்லிட்டு பிரேக் ஆயிடுவாங்க. ஸோ யாரையும் எதிர்பார்க்க தேவையே இல்லை. போகணும் மைண்ட் செட் இருந்துச்சுன்னா நம்ம தனியாகவே வந்துடலாம். அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு. தனியாக போயிட்டேங்கன்னா உங்களுக்கே பழகிடும். சொல்லணும் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். யாரும் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் தான் இல்லைங்களே, எல்லாம் ஒரு ரீசன் சொல்கிறாங்க, நான் வரல நீ வரலன்னு. கீழே ஒவ்வொரு மலைக்கும் ஒவ்வொரு கடை வச்சுருக்காங்க. 2 கடை இருக்கும். பாவம், அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே தூக்கிட்டு வருவாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க இங்கே ஓவராக ரேட் சொல்கிறாங்க. எங்கே போனாலும் நானும் நிறைய கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன், எங்கே போனாலும் எல்லா பக்கம் ஏமாற்றி தான் இருக்கிறாங்க, கோவிலில் கூட ஏமாத்தான் செய்கிறாங்க அப்படின்ட்டு, மலையேற டைமில் கூட. ஆனால் ஒரு விஷயம், அவங்க அவ்வளோ வெயிட்டை தூக்கிட்டு வராங்க மேலே வந்து. ஆக்சுவலாக நமக்காண்டி தான் அப்படி பண்ணுறாங்க. நமக்கு ஏதாச்சும் ஸ்நாக்ஸு, லெமன் சோடா இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் மாதிரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நமக்காக தான் பண்ணுறாங்க. நம்ம வந்து அது ரேட் அதிகம்னு சொல்ல வேணாம், என்ன ஒரு 10 ரூபா 20 ரூபா அதிகமாக இருக்கும். 10 20 ரூபா கொடுத்து ஏதோ நம்ம எங்கெங்கேயோ ஏமாறுறோம். எங்ககிட்ட கொடுக்கறதுல தப்புலன்னு எனக்கு தோணுது. இது உங்களுக்கு தப்பாக ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொன்னது தப்பாக ஏதாச்சும் இருந்துச்சுன்னா. அதாவது ஸ்நாக்ஸ் எந்த மாதிரி கொண்டு வந்திருக்கேன்னா, மாதுளப்பழம், ஆப்பிள், ஆரஞ்சு,
இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ ட்ரை ஃப்ரூட்டாக எடுத்துக்கிறது நல்லது. அப்போ தான் வாட்டர் கண்டென்ட் பாடியில் நிறைய இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி நமக்கும் ஸ்டாமினா இருக்கும், டயர்டாக மாட்டோம். ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்துடுங்க. ஒரு டிஃபனில் ஒரு ஆப்பிள், ஒரு ஆரஞ்சு, ஒரு மாதுளை இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்கன்னா பிரச்சனை இருக்காது. சாப்பிட்டு அப்படியே வியூ பார்க்குறது வேற ஒரு ஃபீல். சன்னு வேறு ஏறிட்டே இருக்குது. பட் அதே சமயத்தில் க்ளவுடும் கவர் ஆகுது நம்மளையா, அதனால் பெருசாக தெரியல. ஜிம்மில் கூட அவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணிடலாங்க. ஆனால் இந்த மாதிரி ட்ரெக்கிங்கு பாடி எந்த லெவலில் இருக்குது, என்ன பண்ணுதுன்னு அப்போ தான் ஃபீல் ஆகுது. நம்ம எந்த லெவலில் வச்சுருக்குறோம். ஒர்க் அவுட்லாம் ஒன்றுமே இல்லை, ட்ரெக்கிங் தான் போல இருக்குது. அதுலேயே தெரிஞ்சுது என்னென்ன பிரச்சனை இருக்குது பாடியில். போன டைமு என்ன எனக்கே கோவம் வருது. ஃபஸ்ட் டைம் யாருனால என்ன எடுக்கிறதுனே தெரியாமல் சடனாக பிளான் பண்ணிட்டேன் போகலாம்ட்டு. கொண்டு வந்த ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒண்டர் கேக்கு, பிஸ்கெட்டு. இதை என் ஒய்ஃப் தான் எனக்கு கொடுத்து விட்டாங்க. இதில் என்ன கொடுமைன்னா, ஆக்சுவலாக ஜிம்முக்கு போகிற நானே என்ன கொண்டு போகணும்னு தெரியாமல் வந்திருக்கிறேன். அந்த அளவுக்கு மைண்ட் செட்டில் வந்ததுக்கப்புறம் யோசித்தேன், சே தப்பு பண்ணிட்டோமே, நம்ம பிக்னிக் வரல, எங்கேயும் ட்ரெக்கிங் வந்திருக்கோம், அதனால் இந்த மாதிரி ஃபுட்டு தான் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ட்டு. சரி கைஸ், அப்படியே நம்ம கொஞ்சம் சாப்பிட்டாச்சு. இனி அப்படியே நம்ம 5வது மலையை கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, அதை இறங்கிட்டோம்னா அப்புறம் 6வது மலை தான். அதையும் கொஞ்சம் எப்படியாவது ஏறிடலாம். அதுக்கப்புறம் 7 தான். டைம் கரெக்டாக 9 o'clock ஆக போகுது. எனக்கு தெரிஞ்சு 10 o'clock ரீச் ஆயிடுவேன். போன டைம் 6 o'clock கீழே ஏற ஆரம்பிச்சு 11 o'clock மேலே போயிட்டேன், கோவில்கிட்ட போயிட்டேன். இந்த டைம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. எனிவே பார்த்துக்கலாம், வாங்க போகலாம். 5வது மலையை தாண்டினோடனே ஒரு சமாதி ஒன்று இருக்குங்க. இவர் தாங்க ஒட்டஞ்சித்தர், அவரோட சமாதி தாங்க இது. அதாவது இந்த மலைக்கு கற்களால் படிகள் அமைத்து கொடுத்ததே இவர் தாங்க. அவரோட சமாதி தாங்க இங்கே இருக்குது. போகிற வழியில் நம்ம சாமி கும்பிட்டு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 5வது மலையோட எண்டு வந்துட்டோங்க. 6வது மலை ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம இந்த வழியாக தாங்க போக போகிறோம். இந்த வழி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறக்கமாக இருக்குது. இந்த வழியாக தாங்க போக போகிறோம். இதை தாண்டி ஒரு சுனை இருக்குது, இப்போ அங்கே தாங்க போக போகிறோம். இப்போ நம்ம 6வது மலை கீழே வந்துட்டோங்க. இங்கே ஒரு சுனை இருக்குது, இங்கே குளிச்சுட்டு சாமியை தரிசிச்சுட்டு போகலாங்க. காலை வச்சோன்னே எடுத்து வரு. தாவிடா சிரித்த தாவிடுங்க. கண்ணை மூடிட்டு குதிச்சிரு. இறங்கிட்டுங்க லவுக்குன்னு. துண்டு கட்டுறேன்னா ஒரு தள்ளி ஒன்று 3 தடவை முழுங்கிட்டு வந்துருங்க. 1 2 ஒரு மெயின் நேரம்லாம் இழுக்குதுப்பா. தயாராகிட்டார் வீரன், தயாராகி விட்டார். தண்ணியில் இறங்கி நீச்சல் மாடிக்கிட்டார். இல்லப்பா இங்கே நிற்கிறேன், என்கிட்ட தான் இருக்கு. ஒரு கையில் வந்துட்டு இங்க வரவங்க சாமியை பார்க்க வராங்களான்னு தெரியல, இந்த மாதிரி கேவலமான வேலை பண்றதுக்கு தான் இங்க நிறைய பேர் வராங்க. பாருங்க எப்படி துணியெல்லாம் கழட்டி போட்டு போயிருக்காங்கன்னு குளிச்சுட்டு. ஆல்ரெடி எங்கள் போர்டெல்லாம் வச்சுருக்காங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்பயும் இந்த மாதிரி வேலை தான் பண்ணுறாங்க. எண்ணெயும் தனியாக கொடுக்குது. நம்ம 6வது மலை சுனையில் குளிச்சுட்டு அங்கெல்லாம் சிவபெருமானை வேண்டிட்டு அங்கேருந்து மேலே வந்திருக்கோங்க. அதாவது 6வது மலையோட எண்டுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் சிலை இருக்குது. நம்ம 7வது மலையோட தொடக்கத்துக்கு வந்துட்டோங்க. இந்த மலை தாங்க இருக்கிறது ரொம்ப கஷ்டமான மலை. மற்ற மலைகளை கம்பேர் பண்ணால் கொஞ்சம் பார்த்து தான் ஏறணும். வாங்க போகலாம். நம்ம 7வது மலை வந்தாச்சுங்க கைஸ். பார்த்தீங்கன்னா பாதி தூரம் ஏறிட்டோம். அதாவது 6வது மலை அங்கே தெரியுதுங்களா, பின்னாடி பார்த்தீங்கன்னா 7வது மலையோட ஹைட்டு தெரியும். இங்கே தான் சாமி இருக்குது, கும்பிட போகிறோம். நம்ம கூட ஒரு பிரதர் வந்திருக்காரு.
இவருக்கு 3rd டைம், எனக்கு 2nd டைம். நான் தனியாக வந்தேன், எனக்கு ஒரு தோழர் கிடச்சிருக்காரு. அவரும் நானும் தான் இப்போ ஒட்டுக்காக போயிட்டுருக்குறோம். ஸ்லோவாக தான் ஏறாரு. ஆமாம், ஸ்லோவாக தான் ஏறுறேன். பார்த்துக்கலாம். போன டைம் மாதிரி எனக்கு கிராம்ப்ட் பிடிச்சிருச்சு நல்லா. ஸோ இந்த டைம் கொஞ்சம் சேஃப்டிக்கு ரிக் பேண்டு, டேப்லெட்டு, ஸ்ப்ரேலாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏறிடலாம். இனி இறங்குறது மட்டும் தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. பார்த்துக்கலாம். எல்லாம் சிவமயமே. சரி, மேலே போயிட்டு கோவிலை காட்டுறோம். நீங்களும் வாங்க. நீங்களும் ட்ரை பண்ணுறீங்கன்னா ஹெல்த்து இஷ்யூ என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க. ஸ்மோக் பண்ணுறது, ட்ரிங்க் பண்ணுறது, இந்த மாதிரி ஹேபிட்லாம் இருந்துச்சுன்னா மேலே வராதிங்க. ஆமாம், வீசிங் ப்ராப்ளம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மேலே வராதிங்க. சரி, மேலே போயிட்டு ஈசனை காட்டுறோம். ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்துட்டோங்க. வந்த வழியை பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. வந்த வழி ஃபுல்லாக. அதுக்கப்புறம் நான் போகிற வழி காட்டுறேன். இருங்க, இது நான் போகிற வழி. அப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலாக ஸ்டிக் இல்லைன்னா கண்டிப்பாக முடியாது. ஒரு ஏறிட்டு இருக்காங்களா? 7வது மலையோட உச்சத்துக்கு போயிட்டுருக்குறோம். போகிற வழியில இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் வழுக்குச்சுன்னா வாயெல்லாம் உடஞ்சி போயிடும். அதாவது வந்த வழி. கோவிலை ரீச் பண்ணிட்டோம் கைஸ். நம்ம கோவில் வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா 7வது மலை. இது அந்த பாறை மேலேருந்து பார்த்த பாறை. கோவிலுக்கு வந்துட்டோம். நம்ம கோவிலுக்குள்ளே போகலாம். இதான் வெள்ளிங்கிரி ஆண்டவர். கோவிலுக்கு வந்துட்டோம். வர டைமில் கூட்டமே இல்லைங்க. அவ்வளோதான் கைஸ். எப்படியோ வெள்ளிங்கிரி வந்துட்டோம். ஈசனை பார்த்தாச்சு. நாங்கள் வந்த டைமில் கூட்டமே இல்லை. ஆனால் காலையில் கிளம்புற டைம் பார்த்தீங்கன்னா அடிவாரத்துலேயும் நிறையா வெஹிக்கிள்ஸ் இருந்துச்சு. கூட்டமாக இருக்கும்னு நினச்சி தான் மேலே வந்தேன். ஆனால் யாருமே இல்லை. ஒரு 10 பேர் தான் இருந்திருப்பாங்க. நல்லா ஃப்ரீயாகவே சாமி கும்பிட்டோம். இவங்க 2 பேரும் எனக்கு முன்னாடி வந்தாங்க. இதுக்கு முன்னாடி 2 டைம் வந்தப்போ எப்படி ஸ்ட்ரகிளாக ஃபேஸ் பண்ணுங்க? ஃபஸ்ட்டு தடவை தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. 2 கிலோமீட்டர்னு கூப்பிட்டு வந்துட்டாங்க. 2வது தடவைலாம் சீக்கிரமாக வந்துட்டோம். இப்போ தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அளவுதான். இப்போ கொஞ்சம் லாங் டைம் விட்டு திரும்பி வரமா கொஞ்சம் வெயில் வர வந்துருச்சு. அப்போ கொஞ்சம் இருட்டில் வந்தோம். மினிமம் இருட்டில் கொஞ்சம் வந்தால் நல்லா வரலாம். 5 ஹவர்ஸில் மேலே ஏறிட்டோம். போன டைம் 3 ஹவர்ஸில் ஏறினேன். கொஞ்சம் நின்று வந்தனால லேட் ஆகிடுச்சு. கொஞ்சம் வெயிலும் வந்துடுச்சு. மோஸ்ட்லி எல்லாம் மேலே வராங்கன்னா நைட்டே பிளான் பண்ணி வாங்க. ஏன்னா மார்னிங் வந்துட்டாங்கன்னா அப்புறம் ரிட்டன் போகும்போது செம்ம வெயில் வந்துடும். அதுக்கப்புறம் போக முடியாது நம்மளால். வரதா இருந்தால் நைட்டு வாங்க. நைட்டு வந்துட்டு ஏர்லி மார்னிங்கே கீழே இறங்குற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க, சன்செட் பார்த்துட்டு. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் சொல்லுங்க. பாய். கோவிலுக்கு எப்படியோ போயிட்டு வந்தாச்சுங்க. இது அடிவாரத்தில் உள்ள சிவன் கோவிலுங்க. இதை தாண்டி தான் நம்ம மேலே போகணும். இங்கே வந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் அப்படி போகலாம். அவ்வளோதாங்க, நம்ம வெள்ளிங்கிரி பயணம் சிறப்பாக முடிஞ்சிச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.